இந்த ஆனந்த விகடன்னு ஒரு பத்திரிக்கை, அதுல இந்த விகடமா சிரிப்பு கதைகள் போடுவோம். அப்ப நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய பார்த்துக்கிட்டே வரும்போது அதுல போடுறான், ஒரு கைதி புதுசா உள்ள போறான், போலீஸ்காரர் கொண்டு போய் ஒப்படைக்கிறார் ஒரு கைதி. அந்த ஏற்கனவே சிறைக்கூடத்தில் இருக்கிற அந்த கைதி அவன் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த பாருப்பா, நீ புதுசா வந்திருக்கிற, மணி அடிச்ச உடனே இங்க சாப்பாட்டுக்கு போகணும், ஒண்ணுக்கு வந்தா இங்க போகணும், கொள்ளைக்கு வந்தா கக்கூசி வந்தா இங்க போகணும், ஒண்ணு ஒண்ணா அந்த சிறையில சம்ஜையில் இருக்கிற இதெல்லாம் காமிக்கிறான். சென்ட்ரல் ஜெயில் புதுசா வந்து சொல்லணும் இல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றான், யாருக்கிட்ட அது புத்தி சொல்றேன், 17வது தர வந்திருக்கிறேன். அதாவது கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு சொல்ற. அதாவது நாம கையாளுற முறை, திருடர்களை கொலை பாதகர்களை நாம கையாளுற முறை இருக்கும்போது அது என்ன செய்யுதுன்னு கேட்டா அவர்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கும், அவர்களை இன்னும் அது அதிகரிக்குது, கும்பல் அதிகரிக்கும், வளர்க்குது. இப்ப நம்ம நாட்டில இருந்து சவுதிக்கு பிழைக்க போனவர்கள் கூட சில பேர் கையை பறி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நாகப்பட்டினத்துல வந்திருக்கு, நாகப்பட்டினம் தானே, நாகப்பட்டினம் ஒரு காலத்துல சொன்னான். இங்க உள்ள பழக்கம் இங்க வரும் இல்ல, இல்லத்தான் அடுத்த ஒரு சாமான்ல ஆசைப்பட்டாரு, அவர் அசந்த நேரம் எடுத்துட்டார், போலீஸ் பிடிச்சிட்டார். பிடிச்சாதான் அங்கே உடனே கை எடுத்து எடுத்து காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவான், நல்லபடியா போ, எங்க நாட்டுக்கு தேவை. அப்போ அல்லாஹு தஆலா மனிதர்களை எப்படி நடத்தும்படியா சொன்னான், அதன்படி நாம நடத்த இல்லைன்னு சொன்னா மனிதர்களுக்கு மத்தியில அமைதியை நிலவ செய்ய முடியும். சீனி என்ன விலைங்க உங்க ஊர்ல? எங்க ஊர்லயும் 10 ரூபா தான், பரவாயில்லையே, சின்ன ஊர்லயும் 10 ரூபா. ஏன் இவ்வளவு ஜாஸ்தியாக வைக்குது? இல்லத்தா, இவ்வளவு அதிகமான விலையை வைக்குது. ஏழை மனுஷன் என்ன செய்யும்? உங்கள்ட்ட காசு இருக்கு, ஏதோ 1 கிலோ வாங்கிக்குது. 2 குழந்தைகளுக்கு பால் கரைச்சி கொடுக்குறவன் 100 கிராமாச்சு வாங்கும், அவனுக்கு 5-6 ரூபா சம்பளம் கிடைக்குது. அதுல அவன் 2 ரூபாய்க்கு சீனி வாங்கிவிட்டா அப்புறம் அரிசி என்ன வாங்குவான், பருப்பு என்ன வாங்குவான்? சீனி இல்லையா? இருக்கு. அதாவது வியாபாரிகள் அதை பதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது சகஜமாக ஓபன் மார்க்கெட்ல கொண்டு வந்தா மலிவான விலையும் கொடுக்க வேண்டியதாகும். பொருளாதாரம் மக்கள்கிட்ட அதிகரிச்சு போச்சு, அதனால வாங்கி மூட்டைகளை அடிக்கிறான், ஒழிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக்குறான். அதனால எனக்கு உனக்கு சொல்லிட்டு எல்லாரும் ஏக காலத்துல மோதும் போது என்ன வேலை சொன்னாலும் கொடுத்து வாங்குறதுன்னு வந்துச்சு. ஜெயலலிதா அப்ப இந்த மாதிரி குணங்கள்லாம் மனுஷன்ல ஏன் வருது? தேவையில்லாம ஆசைத்தான் தான். அப்ப இது மனுஷ குணமா, மனித குணத்துக்கு அப்பால்பட்ட குணமா? அப்ப இந்த குணாதிசயங்கள்லாம் மனிதர்கள்ல வருதுன்னா எதனால வருது? கண்காணிப்பு, சீர்திருத்தம். அதாவது ஆரம்பத்திலிருந்தே சீர்திருத்த போதனைகள். நம்ம முன்னோர்கள் காலத்துல பள்ளிக்கூடத்திலேயே தெய்வ பக்தியை புகட்டுறது பழக்கம். கடவுள் தூசிலையும் இருக்கிறார், துரும்புலையும் இருக்கிறார்லாம் அப்பவே சொல்லி பழக்கிறது பழக்கம். இப்ப பச்சை பச்சையா செவத்துல அங்கெங்கெல்லாம் எழுதி வைக்கிறோம், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவன் முட்டாள். அப்புறம் அவன் என்ன செய்யும்? அப்ப அதுக்கு தரல இருக்கும். அதனால இந்த நிலவரம். இப்ப இவ்வளவையும் நம்மளால மாற்றிவிட முடியுமா? முடியாது. நாம என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் பிறரை குறை பேசக்கூடிய நாம அந்த துர்க்குணங்கள் நம்மள வராம தற்காத்து மனித குலத்துக்கு இடையூறு செய்யாம போயிடும். சொன்னங்கள ஓநாய் குணம், புலி குணம், நாய் குணம், எறும்பு குணம், இந்த மாதிரி வந்து துஷ்ட மிருகமுடைய குணம், இந்த குணங்கள் வராம மனித குணங்களோட நாம போய் சேர்ந்துட்டா சலாபம். அதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யணும். அதான் வழி. அல்லாஹ்வுடைய திக்ர்ல லயிச்சு போகும். அல்லாஹ் அல்லாஹ்னு சதா திக்ர்ல இருக்கும். மூச்சு மூச்சு அல்லாஹ் திக்ர். பாக்குற ஜனங்களை என்ன சொல்லணும்? அருமநாயகத்துக்கு உத்தரவு என்ன? நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்து பார்த்து ஜனங்க உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லணும்.
அப்ப பைத்தியக்கார பட்டம் எடுக்காத வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை நிரப்பமா திக்ர் செஞ்சவர்களாக ஆக முடியாது, தியானித்தவர்களாக ஆக முடியும். ஒரே அல்லாஹ் அல்லாஹ் தியானம் வருது. பைத்தியம் சொன்னா சொல்லிட்டு நல்ல பைத்தியம் தானே. காசி பைத்தியம் இருக்கு, பொம்பளை பைத்தியம் இருக்கு, நகை நட்டு பைத்தியம் இருக்கு, பொருளாதார எத்தனையோ வகையான பைத்தியம் இருக்கு. அதுல இது ஒரு வகையான பைத்தியம். இது நல்ல பைத்தியம் தான். யாருக்கு நம்மளால எந்த இடைஞ்சலும் இருக்காது. தப்பா எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, அல்லாஹ்வை நான் வச்சுக்கிறேன். இது கூடவா யாரும் போறாங்க, உங்க பக்கத்துல கூட வர மாட்டோம். என்ன சொல்றீங்க? இப்ப நாம பாடுபட வேண்டியது அவனுடைய தியானத்துல மறதி வரக்கூடாது. பிரேக் என்ன இடையிடையில விட்டு போறோம். காலையில 2 தடவை நினைச்சேன், அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை நெருக்கடி வந்துச்சு, அதுக்காக அல்லாஹ்வை நினைச்சேன். அப்படி அல்லாஹ்வை எவ்வளவு நினைக்கணும், அல்லாஹ்வை எவ்வளவு தியானம் செய்யணும். உங்களை நீங்க மறந்து ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு அடிமை அல்லாஹ்வை திக்ர் செய்யும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ர். ஒரு அடிமை துவா கேட்டுக்கிட்டே இருக்கு, அல்லாஹ் எனக்கு சுகம் கொடு, காசு கொடு, பணம் கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, மனைவி மக்கள் கொடு, சொத்து பத்து கொடு, துவா கேட்டுக்கிட்டே வர. ஒரு அடிமை துவா கேட்காம திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு திக்ர் செய்யறா அவனுக்கு துவா கேட்க ஓய்வே இல்லை. என்ன இப்ப அல்லாஹ்வுடைய குணம் என்ன? அந்த அல்லாஹ் கிட்ட ஓயாம கேட்டானே, அவனுக்கு கொடுப்பதை விட அல்லாஹ்வுடைய தியானத்துல மூழ்கி இருந்தானே, கேட்கறத கூட மறந்து அவனுக்கு தான் அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அடியான் என்ன தியானிக்கிறதுல தன்னுடைய தேவைகளை கூட கேட்க மறந்துட்டான். அப்ப அல்லாஹ் பொறுப்படுத்த நாம என்னது எல்லாம் கேட்டு அவனை திக்ர் செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப தாங்க அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் எவ்வளவு செய்யும்? அதான் சில்லையா மொத்தத்துல கணக்கு பார்க்கும்போது 2 மணி இல்ல, 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. தாங்க தூங்குறது 6 மணி நேரம் இல்ல, பகல்ல கொஞ்சம் சேர்ந்து தூங்கினாலும் 8 மணி நேரம், பாக்கி 16 மணி நேரம். 2 மணி நேரம் அதுல அல்லாஹ்வுடைய திக்ர். சில்லையா ஃபஜர்ல ஒரு 1/2 மணி நேரம், லுஹர்ல, காமல், மஸ்ரில, மக்ரிப்ல எல்லாம் சேர்த்து 2 மணி நேரம். அப்ப பாக்கி 14 மணி நேரம் யாருடைய சிந்தனை? உலக விஷயங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம். உங்களை தான் நல்லா தன்னுடைய தியானத்தில் இருக்கு. அதெல்லாம் ஏன் பொறுப்புன்னு சொல்லி இப்ப தாங்க நினைச்சுப்பாங்க. நான் உங்களுக்கு முறியீது கொடுக்கும் போது சொன்னேன், 12,000 மூச்சுல அல்லாஹ் இருந்துச்சு. அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் 12,000 மூச்சுல அல்லாஹ் வந்து திக்ர் செய்யணும். நாங்க அந்த அளவுப்படி செய்வோம். டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிடுவோம், சொன்ன பத்தியத்தை அனுஷ்டிக்க. அப்புறம் எப்படி நமக்கு சுகம் கிடைக்கும்? அப்ப குறை நம்மள சரி. அல்லாஹ்வுடைய அருள் அடியான முன்னோக்கி காத்துக்கணும். அல்லாஹ் கருணை கடலாம். நீ ஒரு ஷான் என் பக்கம் வந்தா நான் 1 முழம் வர்றேன், நீ 1 முழம் வந்தா நான் 1 பாகம் வர்றேங்க, நீ நடந்து வந்தா நான் ஓடி வந்து உன்னை கட்டி அணைச்சுக்கிறேன். அவ்வளவு தயவு, அவ்வளவு கிருபை நிறைந்த. ஆனா நாம அவன் பக்கம் போறதுக்கு பாக்கிறோமா, துனியா பக்கம் போனோம். இப்ப தாங்களே சொல்றீங்க, தூங்குனது 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம், பாக்கி 16 மணி நேரத்துல 2 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திக்ர், பாக்கி நேரங்கள்லாம் உலக அலுவல்கள்ல போகுதுன்னு சொல்லு. அப்புறம் நீங்க அல்லாஹ் அடையிற ஆசை எப்படி வச்சிருக்க? இன்னும் என்ன உலகம் உங்க பின்னால வந்துட்டு இல்ல? இந்த உலகத்துக்காக தாங்க என்ன செய்றீங்க? அதுல அல்லாஹ்வுடைய திக்ர் போக வேண்டியது. கடத்தருக்கு சாமாங்க போனாலும் அல்லாஹு, கால் வலது கால் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போகணும். எதுவும் பசங்க கல்லால் அடிப்பாங்க, அடிச்சுக்கிட்டோம். பித்துக்குழின்னு சொல்லுவோம், சொல்லிக்கிட்டோம். ஏன்னா ஹதீஸ்ல தான் அந்த பட்டம் வாங்க சொல்லி இருக்குங்க. அப்ப நாயகம் வாங்க சொல்ற பட்டம் அது உயர்ந்ததா தாழ்ந்ததா? உயர்ந்த பட்டம். அல்லாஹ் பைத்தியம் சொல்லுவோம், சொல்லட்டும், என்னையும் சொல்றோம். எப்ப போனாலும் இந்த மனுஷன் அல்லா அல்லாண்டுகிட்டு அதை தவிர வேற பேச்சு இருக்கு.
பைத்தியம் பிடிச்சு போச்சு ஆளுங்க. ரொம்ப நல்லதா போச்சு, நல்லா போச்சு. என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க உலக காரியங்களால அல்லாவுடைய திக்ர் விட்டு போகுதுன்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொண்டாங்க. உங்க வயசை அனுசரிச்சு துனியா மற்றவங்கள்ட்ட ஒப்படைங்க. மனைவி கிட்ட கொடுத்துருங்க நிர்வாகத்தை, மக்கள்கிட்ட கொடுங்க. நீங்க உங்களை அல்லாவுக்காக ஒதுக்குங்க. தலைவிதியா கபர் குழிக்கு போற வரைக்கும் இந்த துனியாவை நாமளே தலையில சுமந்துக்கிட்டு இருக்கணும். மக்கள் பார்க்கட்டும். என்ன சொல்ற? நான் சொல்றது என் தவறு தான் சந்தேகம். அல்லாவை தேடுற மனுஷனுக்கு அடையாளம் துனியாவுடைய வரவு செலவு நிர்வாகங்களை தான் மனைவி மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடும். அல்லா கொடுத்தா மட்டும் கொடுத்துடும். சாப்பிட்டுங்க, குடிச்சுங்க, உங்க ஷோக்கில் நீங்க, உங்க பொங்கல நீங்க. அதுல நாம என்னது மூழ்கி போனோம். அப்புறம் நப்சு முத்துமைன்னாவா எப்படி ஆகும் தாங்க யோசிச்சு. அது மறுபடியும் நம்மள அந்த பக்கம் இருக்கு, அம்மாரா பக்கம் இருக்கு. அம்மாரா உண்டா என்ன? தீமைகளை தூக்கும். அது என்ன செய்யும்? கொள்ளடிக்க சொல்லும். என்ன? எத்தீமுடைய சொத்தை அபகரிக்க சொல்லும். விதவைகள் சொத்தை முழுங்க சொல்லும். கொள்ளையாசி காசுகள் திங்க சொல்லும். வருஷ காசுகள் திங்க சொல்லும். ஹராம் ஹலாலுங்கிற பாகுபாடுலாம் எடுத்துடும். ஏன்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. நீங்க அதை விட்டுருங்க. என்ன தொழில் செய்றீங்க தாங்க? மலையகம், சாகுபடி, விவசாயம், வேற என்ன செய்யும்? கட்டடங்களுடைய வாடகை, கடை வாடகை, கடத்தலுக்கு கடை வாடகை. அது எப்ப நான் 24 மணி நேரம் வசூல் பண்ண முடியும். அது தெரியுது. இப்ப எனக்கு இங்க கடைகள் இருக்கு. நான் ஒருத்தரை போட்டு அவர் வசூல் பண்ணிட்டு வந்துடுறாரு சாயந்தரம். உங்க டைம் என்னாச்சு? அதை தொழுது விட்டு தான் மற்ற காரியம் பார்க்கணும். அதனால இப்ப தொழுதுகிட்டு நீங்க மகரி வரைக்கும் திக்கல மற்ற முறிவு பிள்ளைகளை பார்க்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துல வந்துருக்கு. நீங்க இப்ப அசரை தொழுதுட்டு மகரி வரைக்கும் பள்ளியில் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. மற்றவங்களுடைய தொழுகைக்கு இடைஞ்சல இருக்கும். மௌன திக்ர் சுவாசத்தோட இணைச்சு அல்லாஹ் அல்லான்னு திக்ர் செய்யும். நீங்க மகரீபுக்கு வருவீங்க பாருங்க, அந்த உங்க கல்வி வரும்போதே அல்லாஹ் 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 நான் எதை வச்சோமோ அதானே இருக்கும். கல்வில நம்ம என்ன வைக்கிறோம் அதிகமா அது இருக்கும். நாம துனியாவுடைய ஆசா பாசங்களை வச்சு பழகிட்டோம். அதனால அதே வரும். இப்ப கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் வச்சோம், அப்புறம் எப்ப நோட்டம் விட்டு பார்த்தாலும் அல்லாஹ் தான். நான் என்ன தேடி பார்த்தேன் எங்கன்னு சொல்லி ஏன் அட்ரஸை காண கடைசியில் அல்லாஹ் தான். இப்படி எல்லாம் ஞானிகள் சொல்லி என்ன தேடி தேடி பார்க்கிற அட்ரஸ் உங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்களா? PCN உங்க இனி விலாசம் பேரு முகமது காசிம். எங்க அவர்? முகமது காசிம் சாஹிப் PCN வேடச்சந்தர் முகமது காசிம் சாஹிப் ஹபீப் ராவுத்தர் தெருவில் இருக்கிற PCN முகமது காசிம் சாஹிப் எங்க? இல்லட்டா நான் வேடச்சந்தூர்ல இருக்கிற மற்றவங்களை பத்தி கேட்க, உங்களை பத்தி உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவர் எங்க? காசிம் சாஹிப் எங்க? எங்க காட்டுங்க எனக்கு. இந்த இருக்கிறேன்னு இந்த இருக்கிறேன்னு நான் தான். இது உங்க உடம்பு. நீங்க காசிம் சாஹிப், இது உங்க சரீரம். என் சரீரம்னு சொல்றீங்களா இல்லைங்களா? என் தலைன்னு சொல்றீங்களா இல்லைங்களா? ஏன் கண்ணு, ஏன் மூக்கு, ஏன் வாய், ஏன் காது, ஏன் வயிறு டாக்டர்கிட்ட போன சொல்றோம்ல, ஏன் காது. அப்ப எல்லாம் என்னுடையன்னு சொல்றீங்களே. இந்த என்னுடையன்னு சொல்ற ஆள் எங்க? அந்த பார்ட்டி எங்க? ஏன் தலைன்னு சொல்றீங்க, நீங்க தலை இல்லை. ஏன் மூக்கு, நீங்க மூக்கு இல்லை. ஏன் வயிறு, நீங்க வயிறு இல்லை. ஏன் காலு, அப்ப நீங்க காலு இல்லை. அப்ப அந்த என்னுடைய காலு கையின்னு சொல்ற ஆளு இங்க. அவர் தான் காசிம் சார். அவரை கொண்டாங்க இங்க காமிக்கிறேன். உங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உங்க அட்ரஸ் உங்களுக்கே தெரியும். எப்படி ஆகும்? நம்மளே காட்ட முடியும். நீ இப்ப உங்க அட்ரஸ் வந்த அன்னைக்கு அல்லாவுடைய அட்ரஸ் உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த என்னுடைய உரிமை கொண்டாடுற ஆளையா? இதுல பொசசிவ் இருக்கா இல்லையாப்பா? எல்லாம் என்னுடைய. இது என்னுடைய வீடு இல்லைங்களா? நான் வீடா? இது என்னுடைய கால். நான் கால் இல்லை. ஏன் கால்? என்னுடைய கால்னு சொல்றோமா இல்லைங்களா? இருதயத்தையும் என்னுடைய இருதயம்னு சொல்றோம். உயிரை கூட என்னுடைய உயிர்னு சொல்றோம். இன்னாருடைய ஆத்மா பிரிந்ததுன்னு சொல்றோம். ஆத்மாவும் அவர் இல்லைன்னு தெரியுது.
இன்னாருடைய ரூஹு பிரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். இன்னாருடைய ஆவி பிரிஞ்சிச்சு, ரூஹு பிரிஞ்சிச்சு, மௌத்தா போயிட்டான்னு சொல்லுவோம். அப்ப ரூஹும் அவர் இல்லை, கல்பும் அவர் இல்லை, ஜிஸ்மும் அவர் இல்லை. அவர் யாரு? பிசிஎன் காசிம் சாஹிப் எங்க? அவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நப்சு அந்த செகண்ட். அது கொஞ்ச நாளைக்கு பெட் பேஷண்டா இன்பேஷண்ட் சொல்லும். ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்ந்து ஜன்னல்ல போய் நின்று மருந்து வாங்கிட்டு சில பேர் போயிடுவான் டாக்டர் கை காம. அதுக்கு அவுட் பேஷண்ட்னு சொல்லுவோம். அவன் அவுட் பேஷண்டா போயிட்டா டாக்டருடைய கண்காணிப்பு இருக்கு. அவன் வாங்கிட்டு போனா மருந்து சாப்பிட்டானா கீழே விட்டுனா மிச்சம் அதை பத்தி டாக்டர் பொறுத்து. பெட்ல இருந்தா அடிக்கடி டாக்டர் வந்து செக் பண்ணுவார். தலைமாட்டில் ஒரு அட்டை தோணும். அதுல அப்பப்போ பிபி என்ன இருக்கு, டெம்பரேச்சர் என்ன இருக்கு, அது இது எழுதிடுவார். அதுக்கு பிறகு அவருக்கு ஆகாரம் என்ன கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் என்ன பண்ணணும், மாத்திரை என்ன கொடுக்கணும், நர்ஸை கூப்பிட்டு உத்தரவு போட்டுருவார். கண்காணிப்பிலேயே இருக்கு. இருந்தா சீக்கிரமா சொல்லணும். வியாதி முத்தனா பெட்ல சேர்க்கறது இல்லை. என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க ஒரு செல்ல இங்க இருக்கிற பெட்ல ஆமா மறுபடியும் ஊருன்னு கூட என்ன செய்ய இந்த ஊரு கூட வரலாம். நம்ம கூட நாம தனியா போய் ஆகணும். புள்ள குட்டி கூட வரணும். யாரும் வர மாட்டாங்க. எல்லாம் 2 நாளைக்கு திருட்டு அழுவோம். அதெல்லாம் அவங்களுக்காக அழுவாங்க. நாம கபர்ல சேர்ப்படி பட போறோமே, நமக்காக அழுவ மாட்டாங்க. உடுமலை அந்த மாதிரி பிள்ளை குட்டி என்ன வாரி கட்டிட்டு போறோம். இருந்தா பேரன் இருப்பான் உங்களுக்கு, அவன் கூட அழுவான். ஒரு கண்ணுக்கு என்ன சொல்லி அழுவான்? தாத்தா இருந்தா எனக்கு காலையில பசியார வாங்கி கொடுப்பாங்களே, நாஸ்டா காசு கொடுப்பாங்களே, ₹1 கொடுப்பாங்களே, நேரம் படி காசு. தாத்தா போயிட்டாங்களே. அப்ப அவனுக்கு அழுதானா நமக்கு அழுதானா? அவனுக்கு அழுதானா? அவனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்காக அழுதா ஷைഖ் தான், உம்மத்துக்காக ரசூல், முரீதுக்காக ஷைഖ். அதனால அவங்கள உடம்பு ஷைக்கிட்ட கிடக்கும். இப்ப வந்திருக்கிற முரீதுகள்லாம் இன்னைக்கு ஓடுற முரீதும் இருக்கு. என்ன நேத்து வந்து இன்னைக்கு ஓடுற முரீதும் இருக்கு. உட்காந்து இருக்கா. கேட்டா என்ன சொல்லுவா? லீவு கிடைக்குது. சொந்த காரியம் ஏதாச்சும் வீட்டுல வந்துச்சு, 10 நாளைக்கு லீவு தானா கிடைச்சிக்குது. அது பாரு, ஷேഖ் கிட்ட இருக்க வந்தா லீவு கிடைக்கும்.